குண்டாசை ஒரு 6 மாதம் முடிச்சு அவருக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே ஆள் இருக்குன்னு வச்சுங்க, தேர்தல் முடிஞ்சு போயிடும். தேர்தல் முடிந்து விடும். நீங்கள் அப்படியே மெயின்டைன் ஆகும். தேர்தல் வருகிற பொழுது சவுக்கு எங்கே இருப்பார்? ஜெயிலுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. நாமினேஷன் போடுவார். நாமினேஷன் சிறைக்குள்ளிருந்து உதயநிதி தொகுதியில் நாமினேஷன் தாக்கல் செய்யப்படும் சேப்பாக்கத்தில் உள்ளிருந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்வார். எங்கே? ஜெயிலுக்குள்ளே கைதிகள். அப்போ 10 ஓட்டு போட்டிருக்கேன். அப்போது இந்த சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சவுக்கு ஊடகம் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா, மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது, பிளாக்மெயில் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுவான்? வழக்கு போடத்தானே செய்வான். நீங்கள் பழைய வழக்கில் அவர் கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து வெளியே வந்தது, குண்டாசு உடைக்கப்பட்டு அவரை எந்த தாக்குதலும் பண்ணலை, எந்த அடி உத அதை எதுவுமே பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தால் சவுக்கு இன்றைக்கி நடமாடவே முடியாது. சவுக்கு நடமாட அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கான். அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கிறனால தான் திமுக பயப்படுது. இப்போ இனியும் திமுக பயந்தால் திமுகவில் கேட்கறக்கே நாதி எல்லாம் போயிடும். நீங்கள் அவர் கமிஷனர் அருண் மேலே ஐஸ்கிரீம் அதிகாரிங்குவார், அருண் ஐஸ்கிரீம் பேரில். ஆட்சி அதிகார பீடம் சொன்னால் கமிஷனர் என்ன பண்ணுவார்? கமிஷனராக முதலமைச்சராக போகிறார், இல்லை அவராக துணை முதலமைச்சராக போகிறார். அடுத்த ஆட்சி வந்தால் இவர் கமிஷனரில் வேறு துறைக்கு போயிடுவார். அப்போது காவல்துறையில் பணியாற்றுற பெண்கள் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அருணோடு அந்த புறத்துக்கு போகணும். அந்த குற்றச்சாட்டு தான் போடும்போது கைது செய்யப்பட்டார்கள். பாதுகாப்பே பொம்பளை போலீஸுக்கு கொடுத்தாங்க. பொம்பளை போலீஸ் தான் ஒன்று சகோதரி மாதிரி இல்லையா? நாங்கள் ப்ரொமோஷன் ஆகி வீட்டுக்கு போனால் எங்கள் புருஷன் என்ன நினைப்பான்? என்ன சந்தேகமால பார்ப்பான்? உனக்கு தங்கச்சி இருக்கா? உனக்கும் குடும்பம் குட்டி பொண்டாட்டி போல் ஒன்றும் இல்லை. 2 மனைவிகளும் அடுத்தவனுடைய மனைவி. சவுக்கனுடைய அந்த பேரை வேண்டாங்க. 2 மனைவியும் 2 பத்திரிகையாளருடைய மனைவி. அப்போ நீ ஒழுக்கமானவனா, யோகிதமானவனா, இந்த துறைக்கு லாயக்கானவனா? 2 பேர் குடும்பத்தை சிதைச்சி அடுத்த பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து குழந்தையை பிரித்து, இது எவ்வளவு பாவம். நீ சராசரி குடும்பத்தை எடுத்துங்க. நீ ஒரு குடும்பத்தை பிரித்து புருஷன் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், பொண்டாட்டியை நீ சேர்த்துக்கிட்டு